ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். நம்ம வீட்டை எவ்வளோ தான் நீட்டாக வச்சுருந்தாலும் குழந்தைங்க இருக்கிற வீடு இப்படி தான் கலைஞ்சிருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற நாலு வயசு வாலுக்குட்டி இப்படி தான் பண்ணி வச்சுருக்குறா. அவள் நைட்டில் தூங்குகிற டைமில் தான் நாங்கள் எப்பயுமே வீடை க்ளீன் பண்ண முடியும். இப்போ டைம் என்னென்னா அவள் தூங்க போயிட்டா. இப்போ நைட்டு 10:30 ஆகிடுச்சி. எப்பயுமே சூடாக ஏதாவது குடிக்கணும் போல இருக்கும் எனக்கு. அதனால் ஜீரக தண்ணி தான் இன்றைக்கி ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சுட்டு நான் என்னோடய வேலையெல்லாம் ஆரம்பித்தேன். ஹாலை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். ரொம்ப களைச்சி வச்சுருந்தா. அவள் கலைக்கிறது பார்த்தாம நாங்களும் களைச்சி வச்சுருந்தோம். மொத்தமாக நைட்டில் தான் படுக்க போகக்குள்ளே நீட்டாக ஏற கட்டி வச்சுட்டு போனோம்னா காலையில் எழுந்து நம்ம ஹாலை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வரும். அதுக்காக தான் நைட்டில் படுக்க போகக்குள்ளே நான் ஏற கட்டி பெருக்கிட்டு போயிடுவேன். ஷோபாவை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த லிக்விட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தண்ணியில் கற்பூரம் கொஞ்சம் கரைச்சிக்குவேன். மஞ்சத்தூள், கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. லைசால் கொஞ்சம் ஊற்றிக்குவேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் டவல் வச்சு நனைச்சி பிழிஞ்சு எடுத்து இது மாதிரி கரையிலலாம் வச்சு அழுத்தி தேய்க்கும் போது போயிடும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது ஃபோமுன்றதுனால ஈரம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போகணும்னா மார்னிங்கில் நல்லா காஞ்சிடும். நல்லா வாசனையாகவே இருக்கும். அந்த தண்ணியிலேயே ஃபர்னிச்சர் ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுருவேன். க்ளீனாக இருக்கும். எப்படி நம்ம பார்த்தாலும் வீக்லி ஒன்ஸ் ஃபர்னிச்சரெல்லாம் நம்ம துடைக்கணும். டஸ்ட்டு இருக்கும். அதனால் இந்த தேர்ஸ்டே க்ளீனிங் ஒர்க்கில் இது மெயினாக நான் இந்த மாதிரி தண்ணி ரெடி பண்ணி தொடச்சி வச்சுக்குவேன். பார்க்கவே ஹால் க்ளீனாக இருக்கும். ஃபர்னிச்சரும் க்ளீனாக இருக்கும். ஒரு சில டைமில் நைட்டில் சாப்பிடும்போது லேட் ஆகிடும். எப்பயுமே என் ஏஜில் இருக்கிறவங்கலாம் 7:30க்கெலாம் சாப்பிட்றது நல்லது. ஏன்னா செரிக்காது அவ்வளோ சீக்கிரம். நார்மலாக சாப்பிட்டா கூட செரிக்க மாட்டேங்குது இப்போல்லாம். கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக சாப்பிட்டுட்டேன். 9:30க்கு தான் சாப்பிட்டேன். அதனால் கண்டிப்பாக நைட்டில் தூக்கம் வராது, செரிக்காது, எனக்கே தெரியும். அதனால தான் ஜீரக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அப்படி இல்லை, செரிக்கிற பிரச்சனை இல்லை அப்படின்னா கூட நைட்டில் சில டைமில் 2 மணி வரைக்கும் தூக்கமே வராது. காரணமே இல்லாமல் பிறண்டு படுத்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஏலக்காய், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போட்டு இந்த மாதிரி பாலில் கொதிக்க வச்சு குடித்தா நல்லா தூக்கம் வரும்னு சொன்னாங்க. அதுலேருந்து இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஏதாச்சும் இந்த மாதிரி சூடு பண்ணி குடிச்சிருவேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சூடாக குடிச்சிட்டு படுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ரெட் கலரு, மெரூன் ரெட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த ஷோபாக்கு நான் இந்த மாதிரி கிளாத் செலெக்ஷன் பண்ணேன். இது தூசி ஆகிடுச்சு அப்படின்னு எனக்கு எப்போ தோணுன்னா அந்த கலர் டல்லாகிக்கிட்டே வரும். அப்போ உடனே இந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணுவேன். பழைய கலருக்கு வந்துடும். இன்னும் கூட அழகாக வச்சுருக்கலாம். நிறைய திங்ஸ் வாங்கி வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம். ஆனால் பாப்பாவால் இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கேன். போதும், கொஞ்சமான திங்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தானே இருக்குது. அதனால் அதிகமாக நான் எதுவும் அரேஞ்ச் பண்ணலை. அவள் வளர்ந்த பிறகு பார்த்துக்கலான்னு அப்படியே இருக்கிறத வச்சு விட்டுட்டேன். நிறைய இருக்குது, ஆனால் எதையுமே இப்போ நான் செட் பண்ணலை. ஹாலில் செட் பண்ணால் அவள் கண்டிப்பாக அதெல்லாம் விளையாடுறதுக்கு எடுத்துக்கிறா. அந்த கார்னர் ஸ்டாண்டில் இருக்கிற ஒரு பூஜாடியை கூட வைக்கல பாருங்கள். அவள் எல்லாமே பிளாஸ்டிக் தான். அதை எடுத்து வச்சு விளையாடிட்டு அங்கங்கே போட்டுடுவா. அதையே நான் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணணும். நைட்டில் தான் அரேஞ்ச் பண்ணணும். அதுவும் அந்த கார்னர் ஸ்டாண்டுமே டஸ்ட் ஆகிடுச்சி. அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃப்ளவர் வாஷ்லாம் எடுத்து செட் பண்ணிட்டேன். அடுத்தது டிவி டேபிள் கிட்ட அதே மாதிரி தான் டஸ்ட்டு நிறைய படிஞ்சிருந்துச்சு. தேர்ஸ்டே தொடச்சி தான் வைக்கிறேன். அப்படி இருந்தாலும் ஜன்னலுக்கெலாம் எல்லாமே ஸ்க்ரீன் போட்டு தான் வச்சுருக்குறோம். அப்படி இருந்தாலும் எப்படி இப்படி டஸ்ட்டு வருதுன்னே தெரியல. இந்த டிவி ஸ்டாண்டில் பாருங்கள், அந்த பாக்ஸில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். அதை எல்லாத்தையுமே க்ளீனாக தொடச்சி விட்டுட்டேன். நான் அடிக்கடி ரிலாக்ஸ் பண்ணுற இடமே இந்த ஹால் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே 7:30க்கு தான் எழுந்திருப்பாங்க. நான் மட்டும்தான் 3 மணிக்கெலாம் எழுந்துருவேன். அமைதியாக இருக்கிற டைமில் நான் மட்டும் ஹாலில் உட்காந்துக்கிட்டு எதையாச்சும் யோசிச்சுட்டு இருப்பேன். மனதுக்கு அமைதியாக இருக்கும். சாமி பாட்டு வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பேன் டிவியில். அப்படி இல்லைன்னா அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு என் மைண்டுக்குள்ளாரையே ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும்.
சுற்றி சுற்றி கார்டன் க்ளீன் பண்ணுறது, இன்றைக்கி என்ன வேலை அப்படின்றத பற்றி அப்போ தான் என்னால் யோசிக்க முடியும். பாப்பா எழுந்திரிச்சிட்டா எதை பற்றியுமே யோசிக்க முடியாது. என்னோடய பிளானிங்லாம் வந்து அந்த டைமில் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பாப்பா கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் எல்லா டைமும். ஃப்ரீ டைமில் தான் மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்பேன். இப்போ வந்து இங்கே இருக்க டீப்பாவை வந்து அந்த கிளாத் அப்பப்போ கலைஞ்சிரும். அதையும் வந்து அழகாக போட்டு வச்சுட்டு கீழே வந்து ரெட் கலர் கார்பெட் போட்டு அது மேலே டீப்பாவை வச்சுருக்கேன். அது மேலே வந்து ஃப்ளோர் வாஷ் தான் வச்சுருந்தேன். ஆனால் பாப்பாவால் இப்போ அதெல்லாம் வைக்கிறதுக்கு இல்லை. எப்பயுமே க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போதே இது தேவையா இது தேவையில்லையா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன். உடனே தூக்கி போட்டுருவேன். தேவையில்லாதது உடஞ்சது, தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மறுபடியும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. வேணான்னு தோணுச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. நமக்கு வேலையும் கம்மியாக ஆகும். எந்த ரூம் க்ளீன் பண்ணாலும் தேவையில்லாத பொருளை எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வேலை கம்மியாக இருக்கும், நிறைய டைம் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட இனிய இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.